ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலசி பிராம். இன்னைக்கு நம்ம எட்டயபுரத்தில் இருக்க MBCM கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்ன உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா உயர்கல்வி விழிப்புணர்வுக்காக ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ என்னென்னு போய் பார்ப்போம். அப்படியே என்ன நிகழ்வு அப்படின்னா, உயர் கல்வியே எங்கள் லக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 11ஆம் வகுப்பிற்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குது, நம்மளுடைய அரசாங்கம் என்னென்னலாம் செய்யுது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். அப்போ இன்னைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும், அந்த பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அந்த ஸ்டாஃபுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், அன்பான மாணவ செல்வங்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களுக்கும், மேலும் பக்கத்தில் உள்ள பாரதியார் பல் தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கும் பேராசிரியர்களுக்கும், அங்கே படிக்கும் மாணவிகளுக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாம இந்த இடத்துல கூடியிருக்கின்ற நிகழ்வு என்ன நிகழ்வுமா? உயர் கல்வியே எங்கள் இலக்கு இல்லையா? 10ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஒரு நல்ல பிரிவை தேர்ந்தெடுத்து எல்லாருமே இந்த பள்ளியில சேர்ந்து இருக்கிறோம். 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இங்க சேரும் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கும் இல்லையா? அந்த கனவுகளை போய் அடைவதற்கான ஒரு சரியான வழிகாட்டி பாதையை நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பள்ளியின் மூலமாக படிக்கின்ற குழந்தைங்களுக்கு ஏற்படுத்துங்க. அவங்களுடைய லட்சியத்துல ஒரு தெளிவை உருவாக்குங்க. என்ன படிக்கணும், எந்த இடத்துக்கு நம்ம போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல், நல்ல ஒரு தெளிவான இலக்கு குழந்தைகள்கிட்ட ஏற்படுத்தும் விதமாக இந்த உயர்கல்வியே எங்கள் இலக்கு அப்படிங்கிற நிகழ்வை நடத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிகழ்விலே நாம் கூடியிருக்கிறோம். இந்த அழகான நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் அமைதியாக எழுந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலாம். இல்லையா? கணக்கு நல்லா படிக்கிறவங்க என்ன செஞ்சிருப்போம்? நாம நல்லா கணிதம் படித்து நம்ம இன்ஜினியரிங் போலாம் அப்படின்னு நினைப்போம். கலை பிரிவு காமர்ஸ் அக்கௌண்டன்சி எடுத்த பிள்ளைங்க என்ன நினைச்சிருப்பீங்க? நல்ல மதிப்பெண்கள் எடுத்தா நம்ம ஆடிட்டர் ஆகலாம் அப்படின்னு நமக்கு பெரும்பாலும் மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய படிப்புகள் மட்டும்தான் தெரியுது இல்லையா? அதுக்கடுத்து அதை ஒருவேளை தவற விட்டா, ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வாக்கியம் உண்டு, அழகான வாக்கியம், ஆல்வேஸ் எய்ம் ஃபார் த மூன் அப்படின்னு. என்னடா அர்த்தம்? எப்பொழுதும் உன்னுடைய இலக்கு நிலவை அடைவதாக இருக்கட்டும். சரியா? இஃப் யூ ஃபெயில், ஒருவேளை நீ அதுல தோல்வியுற்றால், டோன்ட் வரி, கவலைப்படாத, யூ வில் ஃபால் அமாங் த ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கட்டாயமாக நட்சத்திரங்களுக்கு இடையே வீழ்ந்து கிடப்பீர்கள். புரியுதா? MBBS நாம இலக்கா வச்சு நாம படிச்சு ஒருவேளை அதை அடையவே முடியாவிட்டாலும், அடைய முடியாவிட்டாலும் அதுக்கு கீழே நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ மருத்துவ படிப்பு இருக்கு. சரியா? நம்ம ஆடிட்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறோம். ஒருவேளை அதை அடைய முடியாட்டாலும் அதுக்கு கீழே எத்தனையோ அதை சார்ந்த அதே அளவுக்கான தகுதியை தரக்கூடிய எத்தனையோ படிப்புகள் இருக்கு. அதையெல்லாம் எங்கே படிக்கலாம், எந்த கல்லூரி சிறந்த கல்லூரி, அதற்கான நுழைவுத் தேர்வு என்ன, இது எல்லாவற்றையும் வழிகாட்டுவதற்காக தான் இந்த உயர்கல்வி வழிகாட்டல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வையே ஏற்படுத்தி, அதுக்காக பள்ளிகள்ல ஒவ்வொரு உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர் பொறுப்பாளர் அப்படின்னு ஒருவரை நியமிச்சிருக்கிறாங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய பள்ளியில நம்முடைய ஏஞ்சல் டீச்சர், நம்மளுடைய முதுகலை நுண் உயிரியல் ஆசிரியை திருமதி ஏஞ்சல் டீச்சர் அவங்க தான் நம்மளுடைய பள்ளியினுடைய உயர்கல்வி வழிகாட்டல் பொறுப்பாளராக ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வராங்க. வாரம் நீங்க மறந்தாலும் டீச்சர் என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டி என்ன படிப்பு படிக்கலாம், எங்க படிக்கலாம், என்ன நுழைவுத் தேர்வு எழுதணும், ரொம்ப அற்புதமான நல்ல ஒரு தெளிவையும் அறிவையும் உங்களிடையே ஏற்படுத்திட்டு வராங்க. அவங்களுடைய சார்பாக தான் இந்த நிகழ்ச்சி இங்க நடத்திட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்குமாறு இந்த பள்ளியினுடைய உயர்கல்வி வழிகாட்டல் ஆசிரியர் திருமதி ஏஞ்சல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
உயர வைக்கும் கல்வி உன்னை உயர்த்த போகும் கல்வி. அத்தகைய உயர்கல்வியை நீ அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய தமிழக அரசு உயர்கல்வி வழிகாட்டி அப்படிங்கிற நான் முதல்வன் திட்டத்தை வந்து நமக்கு செயல்படுத்தி கொண்டு வர்றாங்க. சரியா? அந்த உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்வை வந்து நம்ம பள்ளியில் சிறப்பாக நடத்திட துணை புரிந்த நம் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களை முதற்கண் வரவேற்கிறேன். முத்துநகரம் நம் மாவட்டத்தின் முத்துக்களை பெற்றெடுத்த அன்பான பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பாலிடெக்னிக் கல்லூரியில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் இருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்வி பயில வேண்டும் என்று நாங்கள் கூறிய ஆலோசனையை கேட்டு அதன்படி ஒத்துழைத்து உயர்கல்வியை படித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் மாணவர்கள் நம் பாலிடெக்னிக் கல்லூரியில் இருந்து வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சில வருடங்களுக்கு முன் 2020-21 வருடத்தில் படித்த விஜயலட்சுமி என்ற மாணவி இப்பொழுது நம்முன் வந்திருக்கிறார். ஒரு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஆசிரியர் சொன்னபடி உயர்கல்வி எப்படி முக்கியம் அப்படிங்கறது சொன்னாங்க. உன்னுடைய வகுப்பு ஒவ்வொன்றையும் சிறப்பா செயல்பட்டதா சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன துணுக்கு சீட்டுல இருந்த ஒரு சின்ன இத செயலை பார்த்துதான் நான் நுண்ணுயிரியல் அப்படிங்கிற படிப்பையே நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாடப்பிரிவுகள் பல இருந்துச்சு, எல்லாமே படிச்சு நான் ஒரு மேத்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். ஆனா வித்தியாசமா படிப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல நுண்ணுயிரியல் எடுத்தேன். 12ஆம் வகுப்பு படிக்கும் போது வித்தியாசமான சிந்தனை, முதுகலை ஆசிரியரே வரலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அந்த பாடத்தை நான் செலக்ட் பண்ணேன். அப்படி செலக்ட் பண்ணி முடிச்சு கரெக்டா டிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாம், அந்த பரீட்சையை கூட எங்க ஆசிரியர் எனக்கு சொன்னதுனால, அவங்களுடைய ஆலோசனையை நான் கேட்டதுனால இன்று உங்கள் முன்னால ஒரு ஆசிரியரை நிக்கிறேங்கிறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். சோ அந்த உயர்கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம். சரியா? என் வீட்டுல எங்க அப்பா நிறைய வியாபாரங்கள் செஞ்சு ஒவ்வொன்றும் தோல்வி அடைஞ்சு அவங்களுடைய வெற்றியை நாங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பிள்ளைங்க நாங்க 3 பேரு ஒரு சிறந்தவங்களும் அவங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க நல்லா படிச்சோம்னு சொல்லலாம். சரி, அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா வேற எதையுமே செய்ய வேண்டியது இல்லை. உன்னுடைய கல்வி கடமையை நீ செஞ்சாலே போதும். உன்னுடைய முயற்சி கண்டிப்பா என்ன செய்யும்? வெற்றி அடையும். அது தோல்வியே ஒரு வருஷம் வந்தாலும் மறு வருடம் கண்டிப்பா என்ன செய்யும்? வெற்றி உனக்கு கிடைக்கும். அதனால நீங்க ஒரு அந்த ஆலோசனையை இன்னைக்கு நடக்கிற அந்த உயர்கல்வி ஆலோசனை உனக்கு சிறப்பா கிடைச்சிருக்கு நான் நிஜமா சொல்லுவேன். ஏன்னா 12ஆம் வகுப்பு பிள்ளைங்க பாதியில கேட்டு மீதியை மறந்துட்டு யாரோ ஏதோ சொல்றாங்கிற படிப்பை எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரியா? அதனால 11ஆம் வகுப்புலயே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. சோ கண்காட்சியில சிறப்பா நிறைய துறைகளை உனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கோம். சோ ஒவ்வொன்றையும் நீ பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் உன்னுடைய இலக்கை மட்டும் தீர்மானிச்சுக்கோ. அந்த இலக்கை அடைய முயற்சி செய்யுங்க. நிச்சயமா 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண்கள் பெற்று நிச்சயமா உயர்கல்வி நீங்க வருவீங்க அப்படிங்கிறது உண்மையான நம்பிக்கை. நான் உயர்கல்வியை என் வாழ்வில் இலக்காக ஏற்று என் திறன்கள், ஆர்வங்கள், கனவுகளை உணர்ந்து சரியான கல்வி பாதையை தெரிவு செய்வேன். பள்ளி கல்வியை உறுதியுடன் முடித்து கல்லூரி மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகளை அறிந்து திட்டமிட்டு தன்னம்பிக்கையுடனும் உயர்கல்வியை தொடர்வேன் என உறுதியேற்கிறேன். சமூக பொருளாதார சவால்களை தாண்டி கல்வி வழியாக என் வாழ்க்கையை உயர்த்தி என் பள்ளிக்கும் என் குடும்பத்திற்கும் என் சமூகத்திற்கும் பெருமையை சேர்ப்பேன். உயர்கல்வி வழிகாட்டி திட்டத்தின் உதவியால்
எனது விருப்பத்திற்கேற்ற உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து வேலைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் தயாரான பொறுப்புள்ள மாணவராக இருப்பேன். இன்று இங்கே உயர்கல்வியை என் கனவாக ஏற்று அதை நிச்சயமாக அடைவேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன். எதிர்காலம் எங்கள் குழந்தையின் கல்வி கனவுகளை புரிந்து கொண்டு அவர்களின் திறன்கள், ஆர்வங்கள், இலக்குகளை மதித்து உயர்கல்வி நோக்கி செல்லும் பயணத்தில் அவர்களுக்கு முழுமையான ஆதரவு அளிப்பேன். கல்வி உறுதியுடன் முடிக்கவும் சரியான கல்வி பாதையை தெரிவு செய்யவும் வழிகாட்டி ஊக்கமளித்து துணை நிற்போம். பொருளாதார சமூக சவால்கள் இருந்தாலும் கல்வியே முன்னேற்றத்தின் வழி என நம்பி எங்கள் குழந்தையை உயர்கல்வியில் சேர தேவையான முயற்சிகளை மேற்கொள்வோம். இன்று இங்கே எங்கள் குழந்தையின் உயர்கல்வி கனவை எங்களது கனவாக ஏற்று அதை நனவாக்க உறுதுணையாக நிற்பேன் என்று உளமாற உறுதியளிக்கிறோம். பாலிடெக்னிக் காலேஜ் அதுல இருந்து வந்திருக்கோம். சோ இந்த பாலிடெக்னிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் தெரியுமா? தெரியாதா? சோ 10th முடிச்சு வந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வந்து படிக்கணும். 10ஆம் வகுப்பு படித்து முடித்தவர்கள் 3 வருஷம் வந்து படிக்கணும். சரியா? 12th முடிச்சு வந்தீங்கன்னா 2 வருஷம் படிக்கணும். சரியா? சோ இந்த பாலிடெக்னிக்ல வந்து என்னென்ன கோர்ஸ் எல்லாம் வந்து இருக்குன்னு உங்க அக்கா மாதிரி யாராவது வந்து படிக்கிறாங்களா? இங்க இப்ப காலேஜ்ல யாராவது படிக்கிறாங்களா? இல்லையா? சரி. சோ இந்த பாலிடெக்னிக்ல வந்து எத்தனை கோர்ஸ் வந்து இப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னா 7 கோர்சஸ் வந்து இருக்கு. சரியா? என்னென்ன கோர்ஸ் அப்படின்னா ட்ரிபிள் மெக்கானிக்கல், அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் கார்மெண்ட் டெக்னாலஜி, அப்புறம் இசிஇ, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் ஆர்இஎஸ். மொத்தம் 7 கோர்ஸ் வந்து இங்க இருக்கு. சரியா? மெக்கானிக்கல். சரியா? ஸோ இதுல 7 கோர்ஸ் வந்து இப்ப இருக்கு. இந்த ஆர்இஎஸ் படிக்கிறவங்க மட்டும் வந்து வேலை பார்த்துட்டே வந்து படிக்கலாம். ஸோ வேலை பார்த்துட்டே மீன்ஸ் அங்க வந்து ஒரு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து 3 வருஷம் வந்து படிக்கணும். 10th முடிச்சவங்களுக்கு தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து இருக்கு. டைரக்ட் செகண்ட் இயர் வந்து இன்னும் இது பண்ணல. சரியா? போன வருஷம் தான் இந்த கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து மாசம் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இந்த ஆர்இஎஸ் கோர்ஸ்க்கு மட்டும். ஆர்இஎஸ் கோர்ஸ்ங்கிறது ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். சரியா? சோ அதுக்கு வந்து அவங்களே அந்த கம்பெனியே வந்து உங்களை வந்து வேலைக்கு வந்து கூட்டு போயிருவாங்க. உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து வேலை பார்க்க வைப்பாங்க. அந்த வேலை பார்க்கறதுக்குள்ள சம்பளமுமே வந்து உங்களுக்கு வந்து மாசம் வந்து கொடுத்துருவாங்க இந்த ஆர்இஎஸ் கோர்ஸ்க்கு மட்டும். சரியா? அப்புறம் மற்ற 6 கோர்சஸ் வந்து இருக்குல்ல, இந்த 6 கோர்ஸுக்கு வந்து நீ வந்து படிச்சு முடிச்ச உடனே வேலை தேடி வந்து எங்கேயுமே வந்து அலைய வேண்டாம். வேலை தேடி எங்கேயுமே அலைய தேவையில்லை. பிளேஸ்மெண்ட் வந்து நிறைய கம்பெனி நம்ம காலேஜுக்கே வர்றாங்க. காலேஜுக்கே வந்து அவங்களே வந்து செலக்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. சரியா? எல்லாருக்குமே வந்து வேலை வந்து உண்டு. கண்டிப்பா 100% வேலை வாய்ப்பு வந்து இங்க வந்து வாங்கி தர்றோம். சரியா? சோ இதனால நீ படிக்கும் போதே வந்து 2-3 வேலையை வந்து எங்க பிள்ளைங்க வந்து வச்சிருக்காங்க. உனக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை வந்து நீ வந்து சூஸ் பண்ணி போய்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் இதுல வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து 350-400 மார்க்குக்கு மேல நீ எடுத்தாலே வந்து பிரகதி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து இந்த ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்குது. ஸோ அந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் வந்து எவ்வளோ அப்படின்னா வருஷத்துக்கு 50,000 வந்து கிடைக்கும். வருஷத்துக்கு 50,000. நீ வந்து 10th வந்து 350 இல்லாட்டி 400க்கு மேல எடுத்தினாலே இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உனக்கு வந்து கிடைச்சிடும். சரியா?
இதுல எல்லா பிள்ளைங்களுக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உண்டு. எஸ்சி பிசி அந்த மாதிரி இருந்து இல்லாம எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உண்டு. ஸோ இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் வந்து வருஷத்துக்கு 50,000 வந்து கிடைக்கும். அதை தவிர்த்து வேற என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்னா புதுமை பெண் திட்டம். சரியா, நீ வந்து காலேஜ் சேர்ந்த உடனே வந்து மாசம் வந்து 1000 ரூபாய் வந்து உன் அக்கௌண்ட்லயே வந்து கிரெடிட் ஆயிடும். மாசம் 1000 ரூபாய் வந்து கிடைக்கும். நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாட்டி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ரெண்டுக்குமே வந்து தராங்க. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுனால நீங்க எங்க காலேஜ் வந்து சேர்ந்த உடனே உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வந்து கிடைக்கும். சரியா, புதுமை பெண் திட்டத்து மூலமா எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உண்டு. சரியா, அப்புறம் நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் பத்திலாம் வந்து சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து எக்ஸாமே வந்து கிடையாது. ஆனுவல் பேட்டர்ன் தான் உண்டு. ஆனுவல் பேட்டர்ன்ல இப்போ செகண்ட் செமஸ்டர்ல மட்டும் நீ வந்து எக்ஸாம் வந்து எழுதணும், ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும். சரியா, அடுத்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே வந்து மாறி இருக்கு. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வந்து 60 மார்க்குக்கு தான் வந்து நீங்க வந்து டெஸ்ட் எழுத போறீங்க. தியரி வந்து 60 மார்க்குக்கு தான் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த 60 மார்க்ல வந்து 20 மார்க் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். 60 மார்க்ல 20 மார்க் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அதுக்கு அடுத்து 2 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் தான் வந்து இருக்கும். சரியா, ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்றதுக்காக தான் நம்ம சும்மா படிக்கணும், படிக்க அனுப்புனாங்க போவோன்ற காரணத்துக்காக நம்ம வரல. படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்து குரூப் எக்ஸாம் எழுதணும், அடுத்து மேல் படிப்பு படிக்கணும். நம்ம குடும்ப வசதி அவ்வளோ இருக்காது. இருக்கிறவங்க படிப்பாங்க, அது நல்ல விஷயம் தான். அடுத்தடுத்து growth இருக்கு, அவங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போவாங்க. ஆனால் நம்ம சூழ்நிலையை பொறுத்து, நம்ம குடும்ப சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம போக முடியும். எனக்கும் நிறைய ஆசைகள் இருந்துச்சு, நிறைய படிக்கணும், லாயருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு அது நிறைவேற முடியல. அது லாயருக்கு படிச்சுட்டு நம்ம வந்து அந்த ஃபீல்ட்லேயே நிறைய வருஷம் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கணும். ஜூனியராக தான் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. 5000 ரூபா தான் சம்பளம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு செட் ஆகாது. எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். ஸோ எங்களுக்கு அது வாய்ப்பில்லைன்றதுனால பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணேன். எந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு கூட தெரியாமல் தான் ஜாயின் பண்ணேன். அங்கே போனதுக்கப்புறம் நான் இப்போ இதை விட்டுட்டு வேற குரூப்பு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்திருந்தா கூட நான் இந்த நல்ல வேலைக்கு போவேன்னா எனக்கு தெரியல. எங்கள் டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள் பண்ண தேர்ட் இயர் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. 6th செமஸ்டர் எழுத போகிறாங்க. ஆனால் அவங்க எழுத ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு 35,000 சேலரியோடு அவங்க இருக்காங்க. எல்லாருமே 35,000 சேலரியோட. அசோக் ஐலாண்ட் ஒரு கம்பெனி, நான்சி அபிஷான்ற ஒரு அக்கா இப்போ வந்து இன்டர்ன்ஷிப்காக வேலைக்கு போயிருக்காங்க. 6 மாதம் ட்ரைனிங். அங்கே ட்ரைனிங் பார்த்துக்கிட்டேமும் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி 27,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சேலரி நெக்ஸ்ட் இயர் இப்போ போகிறாங்க. 27,000 ரூபா சம்பளத்துக்கு 3 வருஷம் 4 வருஷத்துல அவங்க 40,000 ரூபா சம்பளம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் போறது கூட சான்ஸ் இருக்கு. அதுக்கு அந்த படிச்சு வேலைக்கு போகலாம். இன்னும் நிறைய ரயில்வேஸ்ல இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. நம்ம டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங்கும் கூட போகலாம். அங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் 90% வச்சிருந்தோன்னா அவங்க நிறையவே தருவாங்க. ஊர்ல படிச்சுட்டு வந்துடுறேன். ஸ்காலர்ஷிப் வந்து நிறையா இருக்கு. மாற்றுத்திறனாளி பிள்ளைங்களுக்கு வந்து சச்சன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு, அது அப்ளை பண்ணலாம். புதுமை பெண் ஏறுது. நான் ஜிடெக் படிச்சுட்டு வரேன். வணக்கம். நான் வந்து 2020-21 இங்கதான் நான் வந்து படித்தேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் பிஇ முடிச்சிட்டேன். 25 பாஸ்ட் அவுட். பிஇல திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ்ல படித்தேன். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலியில பிஇ சிஎஸ்சி படித்தேன். நானும் உங்களை மாதிரி 11th படிக்கிறப்போ என்ன படிக்கன்னு தெரியாம அந்த மாதிரி தான் இருந்தோம். அப்பெல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் எதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. அதை வச்சு நீங்க வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய அப்புறம் என்னன்னா, நீங்க வந்து எப்படி வந்து நம்ம இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க. எதுக்கு அதெல்லாம் படிச்சா கஷ்டமா இருக்கும்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இப்ப சொன்னாங்க நீங்க வந்து பாலிடெக்னிக்ல படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட வசதிக்காக அந்த மாதிரிலாம் எல்லாமே சொன்னாங்கதான். இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. 7.5 அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபீஸுமே கிடையாது. புதுமை பெண்ல உங்களுக்கு 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் ஏறுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேற என்ன சொல்றது, நீங்க வெறும் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அக்ரி,
அப்புறம் நர்சிங் எல்லாத்துலேயுமே இந்த 7.5 வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பயப்படாம படிக்கலாம். இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஃபீஸ் ஆகும்லாம் யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தால் கூட நீங்கள் நல்லா படித்து கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து எப்படி கட் ஆஃப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து அந்த 3 சப்ஜெக்ட் மெயினாக கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், அப்புறம் நீங்கள் வந்து இது வந்து மெடிக்கல் ஃபீல்டு போகணுன்னா மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா இன்ஜினியரிங் போகிறதுக்கு இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் வந்து ஹை ஸ்கோர் வாங்குனீங்க அப்படின்னா அதிக கட் ஆஃப் வாங்குவீங்க. கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம எந்த காலேஜ் வேணால் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற டிபார்ட்மெண்ட் போக முடியும். அது மாதிரி சூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம ஏதோ ஒன்று நம்ம வந்து ஆர்டர் தப்பாக பண்ணிட்டாலோ என்னவோ அது நம்ம எந்த காலேஜ் நம்ம போட்டோமோ அதே காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி இந்த காலேஜ் தான் வேணும், இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணுன்றத ஃபர்ஸ்டே நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் போட்டு லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற காலேஜஸ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் நீங்கள் படிக்க முடியும். அங்கேயும் 3rd இயர் எண்டிங்லேயே வந்து நிறையா உங்களுக்கு கம்பெனிஸ் வரும். நம்ம வந்து எப்படி படிக்கிறோன்றதுல தான் இருக்கு. அது மாதிரி அந்த கம்பெனிஸ்ல பாண்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்கதான் செய்யும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கம்பெனிஸ்ல போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய சேலரிஸ் இருக்கு. இப்ப நான் வந்து கரண்டா நான் டிஎன்பிஎஸ்சிக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன். சம்மந்தமே இல்லைன்னு நீங்களாம் நினைக்கலாம். ஆனா நான் வந்து எனக்கு அந்த கம்பெனிஸ் வந்து செட் ஆகல. அதனால நான் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். வேற என் தங்கச்சி இங்கதான் படிச்சா. அதுக்கப்புறம் 22 பாஸ்ட் அவுட் ஆவா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் 12th ஆவா. பயாலஜில சென்டம் வாங்கினா. இப்போ வந்து என்இசில ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஒன்று அங்க இருக்கு என்இசில. அது உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல வந்து ஆன்லைன்ல முடிச்சு அவங்க வந்து என்இசிலயே அங்க வந்து நம்மளுக்கு 80,000 டியூஷன் ஃபீயே அவளுக்கு வந்து ஃப்ரீ. இப்ப படிச்சு 3rd இயர்ல வந்து 7th செமஸ்டர் முடிச்சிருக்கா. இப்ப வந்து கேம்பஸ்ல பிளேஸ் ஆகி சென்னையில ஒர்க் பண்றா. தெரியுமா எல்லாருக்குமே? போன்ல வச்சிருக்கீங்களா? அதுல என்ன இருக்கும்? என்னது இருக்கும்? ஸ்கூல் புக்ஸ் தான் இருக்கும். தெரியாமா? 1 to 12th வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. டவுன்லோட் பண்ணினா ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி காட்டும். என்ன காட்டுனா 1 to 12th வரை காட்டும். சரியா? தெரியுதா? 1 to 12th தெரியுதா? தெரியுதா? 1 to 12th வரைக்கும் என்ன காட்டுனா உங்களோட பாடங்கள் இருக்கும். நீங்க இருக்கிறது என்ன கிளாஸ்? 11th மட்டுமா? சரிம்மா. 11th செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? 11th செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேத்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி, காமர்ஸ், பயோபாட்டனி, பயோஜுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே உங்களோட சப்ஜெக்ட் தானே. ஃபுல்லாக உங்களோட சப்ஜெக்ட் தான் இருக்கும். சரியா? ஓப்பன் பண்ணி உங்களோட டவுட்ஸ் பார்க்கலாம். கேட்குற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதே பார்க்கலாம். இந்த மனசு என்னன்னா ஓப்பன் பண்ணி ட்ரெயின் பேஜ். தெரியாமா? அடுத்த பேஜ் என்ன அப்படின்னா கேரியர் கைடன்ஸ் ஒரு பேஜ் இருக்கும். சரியா? அந்த கிளாஸ்ல உங்களோட கேரியர் கைடன்ஸ் யாருமா? அதே மாதிரிதான் இந்த கேரியர் கைடன்ஸ் யாரு அப்படின்னா உங்களோட முன்னாடி படிச்சு நல்ல ஒரு ஜாப்ல இருக்காங்கள அவங்கதான் இதுல வந்து கேரியர் கைடன்ஸ். சரியா? 11th அப்புறம் என்ன படிக்கலாம், என்ன படிச்சா என்ன மாதிரி ஜாப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கான கேரியர் கைடன்ஸ் இதுல இருக்கும். சரியா? ஒருவேளை உங்க தம்பியோ தங்கச்சோ NMLS எக்ஸாம் ட்ரை பண்றாங்கன்னா இதுல கீழே NMLS சொல்லியே ஒரு பேஜ் இருக்கும். அதுல உள்ள போனாங்கன்னா அது வந்து உங்களுக்கு சரியாமா? இது வந்து அடுத்த பேஜ் என்னன்னா அறிவோம் தெரியும்னா சொல்லி ஒரு பேஜ் இருக்கும் கீழே. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா 6th and 12th வரைக்கும் சப்ஜெக்ட் சொல்லி 1 word கொஸ்டின் ஆன்சர். சரியா? நம்ம படிச்சிருக்கோம். ஒருவேளை இப்ப வந்து 12th அப்புறம் நீங்க என்ன எக்ஸாம்லாம் எழுதலாம்? 12th முடிச்சு 18 வயசு ஆயிடுச்சு. என்ன எக்ஸாம் எழுதலாம்? முன்னாடி எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் எழுதலாம். வேற
டிஎன்பிஎஸ்சி எழுதலாமா? டிஎன்பிஎஸ்சி எழுதலாம், குரூப் 4 எக்ஸாம் இது எல்லாமே நீங்க எழுதலாம். அப்படிதானமா? இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 என்ன எக்ஸாம் நீங்க எழுதனாலும் என்ன படிக்கணும்? ஒன் வேர்டு. எந்த புக்ல உள்ள ஒன் வேர்டு? 1 to 12 வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே படிச்சுதான் ஆகணும். சரியா? என்ன குரூப் என்ன எக்ஸாம் நீங்க எழுதணும் அப்படின்னாலும் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். சரியாமா? அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் இதுல சில்வர் பேஜ்ல இருக்கும். அதுல என்ன இருக்குன்னா 6th ல இருந்து 12th வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒன் வேர்டு கண்டிப்பா படிக்கிறது. சரியாமா? அதுக்கடுத்து என்ன பேஜ்? நீட்னா என்ன எக்ஸாம்? டாக்டருக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஜேஇனா இன்ஜினியரிங்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். பிளாட்டினா லாஸ்ட் படிப்பாங்க அவங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது எல்லாத்துக்குமான கொஸ்டின் இருக்கு. இப்ப நீட்னா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி இந்த 4 தான் படிக்கணும். சரியா? இந்த 4ல உள்ள ஒன் வேர்டு ஆன்சரோட. சரியா? உங்களுக்கு படிக்கிறது எல்லாத்தையுமே போன் எடுத்தீங்க அப்படிதானே? போன் எடுக்கும் போது ஏதோ தேவையில்லாத உனக்கு எல்லாமே புரிஞ்சுச்சா? எனக்கு நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணா பிளே ஸ்டோர்ல போய் டிஎன்எஸ்சி தமிழ்நாடு எக்ஸிபிஷன் டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணிட்டு நான் ஃபோன் நம்பர் அந்த நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் டவுன்லோட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் உங்களால டைம் இல்லை அப்படின்னா அம்மாட்டே அவ்வாடே சொல்லி பண்ணுங்க. அதை எடுத்து படிச்சு பெற்றோர்களுக்கும் எம் ஆசிரியர் நண்பர்களுக்கும் என் அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மாணவர்களே, உங்களிடம் சொல்லியிருக்கிறேன், இன்று நான் மைக்கப்பட்டு பேசுறேன் அப்படின்னா உன்னைய மாதிரி இருக்கும் போது எனக்கு சொல்வதற்கு யாருமே கிடையாது. உங்களை மாதிரி கிராமப்புறத்திலிருந்து படித்து வந்த ஒரு ஆசிரியர் தான் நான். இன்று உங்களுக்கு என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், நாங்களே உங்களை கல்லூரி ஒன்றில் சேர்க்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய மாவட்ட கலெக்டர் அவர்கள் இதற்கு முழு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுதான் இந்த நான் முதல்வர் திட்டத்தில் செயல்படும் உயர்கல்வியே உங்கள் இலக்கு. அப்ப அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக படிக்க வைக்க வேண்டும். எங்கள் பெற்றோர்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து படிக்க வைத்தனால்தான் இன்று நான் உங்களுடன் உரையாடுகிறேன். அதே மாதிரி உங்கள் பெண் குழந்தைகள் மீது நீங்கள் முதலில் நம்பிக்கை வையுங்கள். முதலில் அவர்களை வெளி ஊருக்கு செல்ல அனுமதிங்கள் படிப்பதற்கு. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க வெளி உலகமே தெரியாம வளர்த்து வரும்போது அது இன்னொரு இடத்துல போய் ரொம்ப திணறுகிறாங்க. எங்கள்கிட்டயே ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு அப்படி உடனே பொழுது கண்ணீர் விட்டுதா. அது கண்ணீர் விடுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப அவங்களுக்கு தைரியத்தையும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்குள்ள ஒரு தைரியத்தை சொல்லி கொடுங்க. நாங்க இப்படி இருக்கோம், நீங்க அப்படி இருக்க கூடாது, நல்லா படிங்க. யாரா இருந்தாலும் எதிர்த்து நின்று பேச சொல்லுங்க. உங்க ஊர்ல யாரு அவங்களை கிண்டல் பண்ணாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட்ல யாரு கிண்டல் பண்ணாலும் சரி, பஸ்ல யார்கிட்ட பேசினாலும் உங்கள்கிட்ட வந்து சொல்ல சொல்லுங்க, இல்ல எங்கள்கிட்ட சொல்ல சொல்லுங்க. அவங்களுடைய சிக்கல்கள் என்னன்னு டெய்லி கேளுங்க. என்னம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா, என்ன நடந்துச்சு, டீச்சர் என்ன சொன்னாங்க, பஸ்ல என்ன நடந்துச்சு, இல்ல ஆட்டோல என்ன பேசுறீங்க அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைங்கிட்ட கேளுங்க. நீங்க பேசலாம் மட்டும்தான். நீங்க வந்து ஈவெண்ட் நல்லபடியா முடிச்சு இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம இலசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.